ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதே சேம் வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாரீக்கு வந்து சுங்கு போட்டு கொடுத்தாரு அப்படின்றத தான் சொல்லியிருப்பேன். அதை எப்படி போடுறாரு, எவ்வளோ ஈஸியாக போடுறாருன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாம் வாங்க. சாரீ 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கினோன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண 700 to 1000 ருபீஸ் கிட்ட ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வச்சோன்னா அது ஒரு அமௌண்ட்டு, சாரீக்கு சுங்கு போட ஒரு அமௌண்ட்டு, இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுறோம். லைஃப் லாங் நம்ம வாங்குகிற சாரீ ஃபுல்லுக்குமே நம்ம சுங்கு போடுறதுக்கு இந்த ஒரு டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். சாரியை ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். சாரியுடைய முந்தானை இது தான். முந்தானைக்கு சேம் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் வந்துடும். சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். 2 or 3 பிளேசஸில் வந்து இந்த மாதிரி ஜெரி ஒர்க்கு அங்கங்கே இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 7 to 8 ஜெரி ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி இப்போ சாரியுடைய சுங்கு போடுறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் ஹாய் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து சைடில் இருக்க இந்த த்ரெட் ஒர்க்கை கட் பண்ணிடுறாரு. இந்த த்ரெட்டை கட் பண்ணால் தான் சென்டரில் இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து கிளியராக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த நெசவு வேலைலாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 பொறுமை வேணுங்க. ஏன்னா ஒரு த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா கூட அந்த ஒரு த்ரெட்டு வந்து 4 த்ரெட்டை வந்து கட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடும். ரொம்ப பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க்கை செய்ய முடியும். இந்த சுங்கு போட எனக்கும் தெரியும். ஆனால் வந்து இதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நான் கரெக்டாக கண்டினியூஸாக பண்ணுவேனான்றது தான் தெரியல. எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பொறுமையாக செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். நீட்டாகவும் செஞ்சு கொடுத்துருவாரு. நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய மாட்டேன். பாருங்கள், இந்த த்ரெட் அப்படியே கூட விட்டுடலாம், நல்லா இருக்குது அழகாக. ஆனால் வந்து உள்ளே இருக்க த்ரெட்டெல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதுக்கு எண்டு கொடுத்துடணும். அப்போ தான் உள்ளே இருக்க த்ரெட்டு வராது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாரீ மேலே ஏன் பையனை படுக்க வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலன்னா இந்த சாரீ மேலே வெயிட்டான பொருளும் எதனா வைப்பாங்க. அதுக்கான ஐட்டம் அங்கே இருக்கும். நம்மக்கிட்ட அதுக்கான ஐட்டம் எதுவும் கிடையாது. நான் தான் படுத்துருக்கணும். மேக்ஸிமம் நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் படுக்கலை, என் பையனை படுக்க வச்சுட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சைடில் இருக்க அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற த்ரெட்டை வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்ட அப்புறம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக இல்லைன்னா திரும்ப த்ரெட்டை எடுங்க. எடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரே ஈவனாக நூல் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒன்று எக்ஸ்ட்ராவும் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணி கரெக்டாக பிரித்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவை பார்க்குற ஒரு சில நல்ல உள்ளங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பாரு, நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்போ எனக்கு கெட்ட உள்ளமான்னு கேட்காதீங்க. இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் எனக்கு ஒருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சாரிக்கு சுங்கு போட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ நாள் இந்த மாதிரி சுங்கு போட தெரியாதவங்கெல்லாம் இனிமேல் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டாடா, பை பாய்.